வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது உலகத்திலே அதிகமான ஆப்பிள் உற்பத்தி செய்யும் இடமும், ப்ளூபெர்ரி அதிகமாக உற்பத்தி செய்யும் இடமும், அதுக்கடுத்து உலகத்திலே 6வது பெரிய டேம் இருக்கிற இடமும், அதற்கடுத்து நவீன விதைகள், அதாவது ஹைபிரிட் விதைகள், அதிகமான ஹைபிரிட் விதைகள் உற்பத்தி செய்யும் இடத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். வனங்களையும் விவசாய முறைகளையும் பற்றி சிறிய பதிவாக பார்க்குறோம். அங்கே மொத்த நிலப்பரப்பில் 52% வனப்பகுதியாக மட்டுமே இருக்குது. அங்கே வெப்பநிலை -8 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் இருக்குது. அங்கே மழைப்பொழிவு, அதிகபட்ச மழைப்பொழிவு ஒலிம்பிக் நேஷனல் பார்க் என்ற பகுதியில் சுமார் 3300 mm மழைப்பொழிவு இருக்குது. அந்த ஒலிம்பிக் நேஷனல் பார்க்கோட மொத்த பரப்பளவு 9,22,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அங்கே அதிகமான மலைகளும் ஏரிகளும் மரங்கள் அதை காட்டிலும் அதிகமாகவே இருக்கிற பகுதி. அங்கே விவசாய முறைகளை பற்றி பார்ப்போம். விவசாய முறைகளில் அங்கே ஆப்பிள், திராட்சை, செரி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் அதிகமாகவே எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. எக்ஸ்போர்ட் மட்டும் சுமார் $13,000 மில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. அதுபோக மாடுகள்லேருந்து அதிகமான பால், வெண்ணெய் இந்த மாதிரி பொருள்களை அதிகமாகவே எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. கறிகளும் எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. கோழிகள், இறைச்சிக்காகவும் முட்டைகளுக்காகவும் எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. எத்தனை % எக்ஸ்போர்ட் செய்கிறாங்கன்னு எல்லாமே லிங்க்கில் இணைச்சிருக்கேன். அங்கே மரங்கள் சுமார் 1000 வருடம் கலந்த மரமும் இருக்குது, 2000 வருடம் கடந்த மரமும் இருக்குது. தேசிய தாவரவிய வனப்பகுதியில் 900 ஆண்டுகள் பழமையான மரமும் இருக்குது. அங்கே ஒரு மரம் சுமார் 275 அடி உயரமும் 102 அடி சுற்றளவும் கொண்ட மரத்தை தான் இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருந்தோம். அதுபோக அங்கே புனல் மின்சாரம் அங்கே இருக்குது. புனல் மின்சாரம் வழியாக 60% மின் விநியோகம் அந்த நாட்டுக்கு கிடைக்குது. எந்த அளவுக்கு மின்சாரம்